ப்ரோ உங்களுக்கு மேல என்ன ஆச்சு அங்க? மேல நாங்க வியூ பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்கோம். ஆ அங்க சடனா 2 தான் வந்தது. ஆ கொலை இருக்குன்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிச்சாங்க. சடனா எங்க இருந்தாலும் சரி நிறைய கும்பலா எல்லாரையும் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. அங்கதான் யாரோ 2 பேர் போனாங்க. ஓகே, அதுக்குள்ளதான் குழவி கூடு இருக்கா? அது பின்னாடி தான் இருந்துச்சு. அங்கிருந்து 2 பேர் வந்தாங்க. சடனா இங்க ஃபுல் செம கூட்டமா இருந்துச்சு. ஓ அதுக்கப்புறம் எல்லாம் திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் இங்க பாருங்க, நோ என்ட்ரி போட்டிருக்கு. இது மீன் அவங்கள பசங்க வந்துச்சு, போனானுங்க. நம்ம வேணா மேல போயிட்டு யாராச்சும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தலாம். ப்ரோ ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? மருந்து கொடுத்தாங்க, ஊசி போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவீன் திஸ் சைட். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஏலகிரி ட்ரிப் போயிருந்தேன். ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கும்போது ஹில்ஸ் டாப்பில் இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. எல்லோரும் ஓடி வந்தாங்க கீழே. ஏன்னா அங்கே வந்து தேனீ கூட்டம் வந்து எல்லோரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே நடந்த சினாரியோவை வந்து நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே ஏதோ தேனி கூடு இருந்திருக்கும் போல் யாரோ கலைச்சி விட்டாங்க. ஸோ எல்லா தேனியும் சேர்ந்து எல்லாரையும் கொட்டிருச்சு. எல்லாரும் கிளம்புறாங்க. மேலே கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வர ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களும் கண்டிப்பாக மேலே இருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி டிக்கெட் எடுத்தும் வியூஸ் பார்க்காம போகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. பாருங்க, இங்கே கூட நிறைய தேனி சுற்றிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்துச்சு கைஸ். நான் என்ன பண்ணேன், வீடியோ கூட எடுக்க முடியாமல் ஓடி வந்துட்டேன். அவங்கள இன்னும் சில தேனீகள்லாம் சுற்றிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடுறாங்க கைஸ். மேல இருந்து எல்லாரு கூடயும் பின்னாடி வருது தேனீகள். என்ன பண்றோம், தேனீகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நெருப்பு மூட்டிட்டு இருக்கோம். ஸோ ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு. டைம் இப்போது 7:30. ஸோ நான் எல்லோரும் வந்து தேனீகிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து மலை தேனியா, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. துரத்திட்டு வருது எங்களை மேலேருந்து. பாருங்கள், எல்லோரும் ஓடுறாங்க. ஸோ நம்மளும் இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறது நல்லது இல்லை. ஏன்னா கூட்டம் கூட்டமாக எப்போனாலும் வந்துச்சுன்னா கடிச்சிடும். இப்போ கூட ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு. அவங்க எல்லோரும் காரில் ஏறி உட்காந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் வந்து நெருப்பு கொளுத்திட்டு இருக்காங்க தேனிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. மேலே இன்னும் கொஞ்சம் பேர் வராங்களாம். அவங்கள பசங்க வந்துச்சு, போனானுங்க. நம்ம வேணா மேலே போயிட்டு யாரையாச்சும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றலாம். சரி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கேஸ். ஏதோ பசங்க தான் வந்து விளையாட்டுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தேனி கூட்டுக்கிட்ட போயிட்டு களைச்சி விட்டாங்க. எங்கேருந்து ப்ரோ தேனி களைச்சாங்க எல்லாரும்? அதான் ப்ரோ அந்த பாறை இருக்குல்ல. ஆமாம்மா, அந்த சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குமே. அது அங்கேருந்து எல்லாம் ஓடி வந்தாங்க. நாங்கள் இந்த பாயிண்டில் நீங்கள் வந்தீங்களா? அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். நீங்களும் உங்கள் டீமோட பேக்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. சரி வாங்க போய் எடுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருப்போம். ஏன்னா மறுபடியும் வரணும்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்களுக்கு மேலே என்ன ஆச்சு அங்கே? மேலே நாங்கள் வியூ பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்கோம். அங்கே சடனாக 2 தான் வந்தது. கொலை இருக்குன்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிச்சாங்க. சடனாக எங்கே இருந்தாலும் சரி நிறைய கும்பலாக எல்லாரையும் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை ஏதாவது கடிச்சுதா? என்ன எதுவும் கடிக்கல, துரத்திட்டு இருந்தது. நான் எதுவும் தட்டலை, எதுவும் பண்ணலை. கம்மன் உட்காந்துட்டேன். கம்மன் சொன்னால் யாரும் கம்மன் இல்லை. யாரெல்லாம் தட்டினாங்களோ அவங்கள எல்லாரும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அப்படி இருக்கிறது. நான் அங்கே வியூ பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எல்லாரும் ஓடினாங்க. பார்த்தா எல்லாரும் பின்னாடி தேனி கூட்டமாக வந்துட்டு இருந்துச்சு. உடனே நானும் ஓடி வந்துட்டேன் எல்லாருக்குமே.
நீங்கள் செப்பல் கூட போடாமல் அங்கேயே விட்டு வந்து நான் ஃப்ரெண்டு அங்கே செப்பல் எல்லாம் அங்கே ஷூ எல்லாமே விட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இன்னும் பயத்தில் அந்த டிஷர்ட்குள்ளே கை விட்டுட்டு எந்த தேனிக்கு பயத்தில் இருக்கீங்களே. ஒரு சேஃப்டி இல்லை. வந்துச்சுன்னா அதுக்கு மூஞ்சி முடிட்டு கம்முன்னு ஒரு இடம் உட்காந்துருவேன். இங்கே பாருங்க என்ன ப்ரோ இப்படி கடிச்சிருக்கு? ஓ இவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கு. 3 இடத்துல இருக்குது. காய்ஸ் இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. இனிமேல் யாராச்சும் ஏலகிரி வரணும்னு நினச்சிங்கன்னா தேனிக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அண்ணாண்ட ஒரு போர்டு இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு. இதுக்கு அண்ணாண்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்டை தாண்டி போயிட்டு அந்த போர்டை நாங்கள் பார்க்காம 2 பேர் ஃபோட்டோ எடுக்க போனாங்க. நாங்களும் சரி ஆளுங்க எல்லோரும் இருக்காங்களே போயிட்டு உட்காரோன்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போனோம், கீழே இருக்கிறது கழிச்சு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கடிக்க ஆரம்பிச்சது. நாங்கள் அவ்வளோ நேரம் நின்றுருந்தும் கடிக்கல. அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஜாலியாக நம்ம ட்ரிப்பு என்ஜாய் பண்ண வரணும்னு நினச்சா இப்படி பண்ணுது. இதுதான் இயற்கையோட விதி. மக்களே இனிமேல் வந்து நீங்கள் யாராச்சும் ட்ரிப் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. அப்புறம் மஞ்சுமேல் பாய்ஸ் மாரி உங்கள் கேங்கும் ஆகிடும். கேரளா கொடைக்கானலில் நடந்தது மஞ்சுமேல் பாய்ஸ் இது தேனிமேல் பாய்ஸ். உங்களுக்கு தெரியல எங்கே விட்டாங்கண்ணா? போட்டிருக்குல்ல. ஆமாம் அங்கே தான் யாரோ 2 பேர் போனாங்க. ஓகே அதுக்குள்ளே தான் குளவி கூடு இருக்கா? அது பின்னாடி தான் இருந்துச்சு. அங்கேருந்து 2 பேர் வந்தாங்க. சடனாக இங்கே ஃபுல் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஓ அதுக்கப்புறம் எல்லாம் திடீர்னு நேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்கள் நோ என்ட்ரி போட்டிருக்கு. இதை மீறியும் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாரி சில பாய்ஸ் தேனிமல் பாய்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ போன விளைவு வந்து தேனி கூட்டை கலைச்சி விட்ருக்காங்க. இதனால் டூரிஸ்ட் ஒரு 20 பேர் 25 பேரை தேனி பயங்கரமாக கொட்டியிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லோரும் இப்போது ஒரு 3 பேர் 2 ஆன்ட்டி ஒரு அங்கிள் அப்புறம் ஒரு குழந்தைய வந்து தேனி பயங்கரமாக கொட்டினதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பாருங்கள் இதான் சூசைட் பாயிண்ட்டு. பார்க்கவே பயமாக இருக்குது. நோ என்ட்ரி வேறு போட்டிருக்காங்க. இங்கே தான் சன்ரைஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபோனையும் சேஃபாக வச்சுக்கலாம். ஏன்னா காற்று அடிக்குது. கீழே விழுந்துருச்சுன்னா மொத்தமாக போயிடும். 50,000 ஃபோனு 50 ஆகிடும். எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறோமா? கீழே இருக்கிறவங்க எடுக்க முடியாது சொன்னாங்க. பரவாயில்ல நீங்கள் தைரியமான ஆளாக இருக்கீங்க 2 பேரும். தேனிகளுக்கும் பயப்படாமல் இப்போ எடுத்துட்டீங்க. சரி காய்ஸ் நம்ம கிளம்பலாம். ஓகே காய்ஸ் இவங்க கிளம்ப போகிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். தேனிக்கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டோம். நவீன் எக்ஸ்ப்ளோருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஓகே பாய் ப்ரோ. See you soon. See you on next trip. See you.